வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரப்போகிறோம், வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ பால கிரக தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பூர நட்சத்திரத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 29 நாட்கள் பூர நட்சத்திரத்துக்கு அந்த தோஷம் கொடுக்குமா. அதான் பிறந்த குழந்தைக்கு 29 நாட்கள் அந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தோஷம் உண்டாகும். அதுபோல் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே கூட மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுபோல் அதன் தாய் தந்தையர், அதாவதுங்க இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தாய்க்கு வரல. இப்போ தான் அந்த உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் மரணம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட அனுபவத்தில் என்னுடைய 2வது மகன் பிறந்த டயத்தில் அவனுக்கு உத்திர நட்சத்திரம் வரும்போது என்னுடைய மனைவியார் அந்த ஒரு சம்பவத்தை நான் நிகழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துடுது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் எளிமையான வழிபாடு முறைகளை பண்ணி அவங்கள அந்த கண்டத்திலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தேன். இது இந்த விஷயங்கள் பார்க்கவும் தான் எனக்கே தெரியுது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னா நம்ம போக போக பார்க்க தான் அந்த விஷயங்களே வெளியிலேயே வருது. அந்த அளவுக்கு இருக்கிறது அந்த இதில். அதில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தை பிறந்த உடனேயும் அவருடைய தாய் தாப்பனுக்கும் அந்த மாதிரி ஒரு தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் பிறந்த சிசுவுக்கு 8 மாத தோஷம், 1 மாதம் 2ஆம் பாதத்துக்கு 1 மாத காலங்கள், 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தை உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு 1 மாத காலங்களும், 3ஆம் பாதத்தில் பிறந்த சிசுவுக்கு 82 நாட்கள். அதாவது பாருங்கள், நாட்கள் 5 நாள் இருக்குது, 8 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் கூட ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த 1, 2, 3, 4 பாதங்களுக்கு ஒரு பாதத்துக்குமே அந்த நாட்கள் மாறுபடுகிறது. அதாவது உத்திரத்துக்கு 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 82 நாட்களிலும், உத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த சிசு பிறந்த உடனேயும், அதையும் அஸ்தம் 1ஆம் பாதத்துக்கு 8 நாட்களும், 2ஆம் பாதம் காலையில் பிறந்த குழந்தை 15, அதாவது அஸ்த நட்சத்திரத்துக்கு கூட 1, 2ஆம் பாதத்துக்கு 8 நாளும் 15 நாளும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 8 நாள் 15 நாள் அவங்க சொல்லும்போது அந்த 8 நாட்களும் 15 நாட்களும் நம்ம ஒரு எளிமையான வழிபாடு முறைகளை செய்யணும் அப்படின்றதான் என்னோட கருத்தாக இருக்கிறது. இந்த 8 நாட்களும் நம்ம மனசில் நினச்சி தான் வழிபாடு பண்ணணும். அதுக்காக நம்ம ஏன்னா அந்த குழந்தை பிறந்த 30 நாளில் 8 நாட்கள் தோஷம் இருக்குன்னா மனதால் நினைத்தாலே போதும், அந்த சம்பவங்கள் எல்லாமே மாறி நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அப்போ ஒரு குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி பாலகிரக தோஷம் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. அதை நல்ல ஜோதிடர்களை நாம் தான் எடுத்து சொல்ல வேண்டும். வரக்கூடிய நண்பர்கள் அந்த பிறந்த குறிப்பு எழுதி கொண்டு வரும்போது நம்ம தெளிவாக பார்த்து சொன்னோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம தேடி வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்போ என்ன செய்யலாம், வருவாங்க, சாமி குறிப்பு எழுதணும் சாமி அப்படிம்பாங்க. அப்போ குறிப்பு எழுதி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு இத்தனை நாட்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது ஒரு சூட்சமாக ஒரு சில வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அனுப்பும்போது வாழ்க்கையில் அவங்களும் வெற்றி பெறுவாங்க, நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனி. நம்ம நிறைய விஷயங்கள் அதை ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்சு கடல் அளவுக்கு இருக்குது. கடலைக்காலும் பெரிய விஷயந்தான் ஜோதிடம் என்பது. ஜோதிட சம்பவங்கள்லாம் இருக்காங்க. நம்மளாம் சாதாரண ஒரு ஓரத்தில் தேனியில் ஏதோ வரவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கோம். ஆனால் நிறைய ஜோதிட சம்பவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா கணிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய பிறந்த கால ஜனன கால ஜாதகத்தில் ஜோதிடத்தை போய் பார்க்கும்போது குழந்தைக்கு இப்படி இருக்கிறது, என்ன செய்துக்கலாம் அப்படின்றத ஒரு சிறிய ஆலோசனை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு உண்டான எளிமையான வழிபாடு முறைகளை பண்ணும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்னும் சில நட்சத்திரங்கள் பேலன்ஸ் இருக்கிறது, அதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன். அதுவரை தற்காலிகமாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்ன தேனி சிவா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.